வணக்கம். இந்த பதிவு ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் 62 வயது அவருக்கு மறுமணம். அவருக்கு 17 நாட்களில் நாம் ஒரு 62 வயது மதிக்கத்தக்க அவருக்கு 50 வயதில் அவருக்கு மறுமண பெண் அமைந்தது. நம்மளுடைய ஏற்பாட்டில் அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சங்கரன் கோவிலில் அவர் 62 வயது ஆகிறது. அவர் நேரில் என்னிடம் எனக்கு வயது 62 வயது ஆகிறது, எனக்கு 3 பெண் குழந்தைகள், 3 திருமணமாகிவிட்டது, மனைவி என் கூட இல்லை, நான் தனியாக ஏது வேலை கிடைத்தாலும் அதை நான் செய்து நல்ல முறையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு வருகிறாங்க. அப்படி துணை வேணும் என்று வரும்பொழுது அவர்கிட்ட நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னென்னா, உங்களுக்கு குழந்தையோட இருந்தாலும் ஏற்றுக்கலாமா என்னென்னு இருக்கும். எனக்குன்னு ஒரு துணை வேணும், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. அப்போ 62 வயது ஆகிடுதுன்னா மனைவி இறந்தால் இறந்த சர்டிஃபிகேட் வேணும், பிரிந்தால் பிரிந்த சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறேன். அது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அப்போது இது ஏன் இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் முறையான இது. அதனால தான் நம்ம ஏற்பாடு தான் செய்து கொடுக்குறோம். பின்வரும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது பார்த்தீங்களா. அதனால் இந்த மாதிரி இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதையும் மீறி நம்ம ஏற்பாடு பண்ணுறோம்னா நீங்களாக பேசிக்கோங்க, முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, இங்கே மறுமணம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு 10,000 ரூபா பதிவு கட்டணம் கொடுங்கன்னு கேட்பான். அவர் 5,000 ரூபா கொடுத்தாரு. 17 நாளையில் அவங்களுக்கு அதே சமுதாயம் விசுவருமா சமுதாயத்தில் நாம் எங்கே பண்ணி கொடுக்குறோம், கோயம்புத்தூரில் ஒருத்தங்க தகவல் நமக்கு கிடைக்கிது. அவங்களுடைய கணவர் இறந்து விடுகிறார். 50 வயதாகி குழந்தைகள் எதுவும் இல்லை. அவங்க சொந்தங்கள் எல்லாம் வர்றாங்க. 2 பேரையும் என்னுடைய அலுவலகத்திலே வைத்து உங்களுடைய சொந்த பந்தம் சம்மந்த வழியில் எல்லாத்தையும் நீங்களே பேசி முடிவு எடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லபடியாக நமக்கு ஏற்பாடை பண்ணி கொடுத்துருக்குறோம். சரிங்களா. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு உடனே முடியும், ஒரு சில பேருக்கு 3 மாதங்கள் ஆகலாம், 6 மாதங்கள் ஆகலாம், வருஷக்கணக்கில் கூட ஆகலாம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசினால் மட்டும்தான். இது நான் என்னென்னா 10,000 ரூபா பதிவு கட்டணம் வாங்குகிறேன், கமிஷன் ஒரு 50,000 ரூபா கொடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். அவரும் தருவதாக சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா 5,000 ரூபா மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இதை மற்ற புரோக்கர்கள் பொண்ணுங்க இருக்குது, இப்போ தாலி கட்டலாம், 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு வாங்கிட்டு அந்த பொண்ணு 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், அடுத்து அவ்வளோதான். ஆனால் இவங்க 2 பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர், நீங்களும் கஷ்டப்பட்டவங்க, 2 பேரும் இணைஞ்சு ஒற்றுமையாக இருந்து ஒரு பொய் கூட சொல்லாமல் நல்லபடியாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 பேருக்கு என்ன பிரச்சனையும் என்கிட்ட வாங்க, நானே அதுக்கு ஒரு தீர்வும் தர்றேன். ஏன்னா பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்க முடியாது, வாழ்க்கையே பிரச்சனை தான். அதனால் விவரங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு புரோக்கர் மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில் ஒரு நண்பராக இருந்து நான் இந்த தொழிலை செய்கிறேன். எனக்கு நல்ல நேம் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நல்ல பேர் இருந்தாலே எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்பது தான். இந்த காலனியை முழுமையாக பாருங்கள், அவர்கள்ட்ட நான் பேசின விதத்தை பாருங்கள், அவர்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். இது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் விளம்பரத்துக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. விளம்பரம் இல்லைங்க, உண்மையை மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி. மேலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வேணாலும் தர்றேன், அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி முடிச்சு வச்சாங்க என்ன ஏதுங்கிறது கேளுங்க. இந்த ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் சங்கரன்கோவிலில் இப்போதைக்கு இருக்குது. இதன் மூலியமாக மாதத்துக்கு பல திருமணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது. எனக்கு நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. ஆனால் நான் இங்கே போய் பதிஞ்சிட்டு வந்தேன், எனக்கு முடிஞ்சது அப்படின்னு தகவல் மட்டும் கொடுக்குறீங்க. முடிஞ்சதுன்னா திருமணம் முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்து விட்ருவோம். இல்லைன்னா அடுத்த ஆள் கொடுக்கும்போது முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் 25 வருஷத்துக்கு மேலாக இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா. அதனால் இன்னும் நிறைய நண்பர்கள் வெளியூர்லேருந்து என்னுடைய காணொலியை பார்த்துட்டு என்னை பார்க்கணும் வாரீங்க. நான் காலையில் 10 மணிக்கு இங்கே ஆஃபீஸில் இருப்பேன், மதியம் வரைக்கும் இருப்பேன். மதியத்துக்கு மேலே தினசரி ஒரு பெண் வீடு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் பார்க்க முடியலன்னு வருத்தப்படக்கூடாது. சரிங்களா. இங்கே அலுவலகத்தில் ஒரு 15 பேர் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அலுவலகம் எப்பவும் திறந்தே தான் இருக்கும். 9 to 6 நீங்கள் கால் பண்ணுங்கள், அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் இது பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என் நம்பருக்கு எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம்.
நீங்கள் அப்படி கால் பண்ணும் பொழுது என் நம்பர் வந்து எப்போனா நான் எடுத்துருவேன். கொஞ்சம் பிஸியாக இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கேன், எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. நைட்டு 12 மணி ஆனாலும் நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருவேன். என்னுடைய செல் நம்பர் 8012 8012 13. அதாவது 8012 8012 13. நான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, நிறைய பேர் நீங்கள் கால் எடுத்து பரவாயில்ல சார் அட்டன் பண்ணிட்டீங்க, நிறையா பேர் வீடியோவில் யாருமே கால் அட்டன் பண்ணுறது கிடையாது அப்படிம்பாங்க. நான் நேர்மையாக பண்ணுறதுனால என்னை யாரும் திட்டி அனுப்ப போகிறது கிடையாது, அதனால நான் பயப்பட போகிறதும் கிடையாது. என்ன நம்மளுடைய ஆஃபீஸில் வந்து பதிவு வந்து பார்த்திங்கன்னா 2000 5000 10000. இதில் உங்களுக்கு என்ன வசதி, 500 கொடுத்தாலும் வாங்குவேன், 1000 கொடுத்தாலும் வாங்குவேன். உங்களுடைய மனசு எவ்வளவோ அதை நீங்கள் கட்டுங்க. வேலைகள் எல்லாருக்கும் ஒன்று தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிண்ணா, என்ன எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு பெண் வீடோ மறுபடியோ போகிறேன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 3000 பெட்ரோல் செலவே ஆகுது எனக்கு. நான் காரில் தான் போகிறேன். சரிண்ணா, அதனால் ஓகே. நான் இந்த திருமணங்கள் நடந்த மாதிரியே என்னிடம் வரக்கூடிய அத்துணை பேருக்குமே வெகு விரைவாக திருமணம் நடக்கணும். எனக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்கலைனாலும் பரவாயில்லை, இறைவன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய ஒரு விளம்பரம் மட்டுமல்ல. நான் நிறையா பேர் பேசுகிறத அப்படியே நான் யூடியூப்பில் போட்டு விட்றேன். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணும், யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. நான் ஒரு பெண்ணையோ பையனையோ நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் பேரை சொல்லி போடுவேனே தவிர, இல்லை என்றால் ஊரையோ பேரையோ அப்பா அம்மா பேரையோ நான் சொல்ல மாட்டேன், நாஸ்காக போடுவேன். இப்போ கூட பாருங்கள், 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய மாப்பிள்ளைகள் இருக்குது, பெண்ணு இருக்குது, கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. சில 100 கோடி 200 கோடி சொத்து உள்ள நபர்கள் இருக்கிறீங்க. என்ன எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் நிறையா பதிகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஏப்ரல் மாதத்துலேருந்து தமிழகம் முழுவதும் எல்லா ஊர்லேயுமே பிரான்ச்சைஸ் கொடுக்க போகிறேன். எல்லாருமே அலுவலகம் வச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுடைய குறைகள் குற்றங்கள் நிறைகுறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் எனக்கு வந்து நீங்கள் கூப்பிடுங்க. நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். அடுத்து வரக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் இவங்க முடிச்சு வச்ச ஃபோட்டோக்களை பாருங்கள். என்னுடைய ஆஃபீஸ் விசிட்டிங் கார்டு அட்ரஸ் தர்றேன். உங்களுக்கு அலுவலகத்தில் பணியாளர்கள் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதையும் என் நம்பருக்கே சொல்லுங்கள், நல்லபடியாக பார்ப்போம். எல்லோரும் நலமுடன் வாழ்க. வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, அடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.